ஐயா வணக்கம் 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 வணக்கம். நான் ராஜ் டிவி, விஜய் டிவி, சாய் டிவி, மூன் டிவி, சன் டிவி ஜோசியர் பேசுறேன். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன். ஐயா நல்லா இருக்கீங்க ஐயா? நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா? ரஜினிகாந்த் ஐயா எப்படி இருக்காரு? அவரும் நல்லா இருக்காருங்க. குழந்தைங்களா பொண்ணுங்களா நல்லா இருக்காங்களா? ஆமாங்க ஐயா. சத்யநாராயணன் எதனா பேசுறது? ஆமாங்க ஆமாங்க ஆமா. அதாவது வந்து போனா ஐயா வந்து அரசியல் வருவார் சொன்னேன். அரசியல் வருவாரு, இது முன்னாடி அரசியல் வருவார் சொன்னேன். திடீர்னு நின்றார். இப்ப மீண்டும் அரசியல் வருவார்னு சொன்னேன். இப்ப அரசியல் கண்டிப்பா ரஜினிகாந்த் ஐயா வருவார். கண்டிப்பா 100 வருவார். அதாவது எப்போ என்ன வந்து பண்ணுவாங்க ஐயா? நான் சொல்ல கேளுங்க. பாண்டிச்சேரி ரங்கசாமி அவர்கள் நான் ஜோசியம் பார்த்தேன். அவர் ஆபீஸ்ல போயிட்டு ஜோசியம் பார்த்தேன். ஐயா அவரு கைரேகை பார்த்தேன். ஐயா 40 நாள்ல நீங்க கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் ஆயின்னு சொன்னேன். அதே மாதிரி பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி அவர்கள் 40 நாள்ல கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் ஆயிட்டார். நீங்க அடுத்தது முதல்வர், இன்னைக்கு முதல்வர் அவரு. அதே மாதிரி ரஜினிகாந்த் ஐயா சொல்ற பாருங்க அல்வாக்ல. அவர் இப்ப வந்து ராஜயோக ஜாதகம். இப்ப நல்ல யோகமான தசாபுத்தி நடக்குது. இப்ப 5 வருஷ காலமா அவருக்கு நேரம் சரியில்லை. இதுக்கு முன்னாடி இப்ப 29ஆம் தேதியில இருந்து ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதான் சனி பேச்சு வர, சனி வர மாறுறாரு. ஆமா, தசாபுத்தியும் சனி பேச்சு ஒரு யோகமா இருக்குது. ரஜினிகாந்த் ஐயா யோகமா இருக்குது. ஆசீர்வாதம். அதனால ஐயா கிட்ட வந்து ஐயா கட்சி ஆரம்பிக்க சொல்லு. ரஜினிகாந்த் ஐயா கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க ஐயா. ஐயா சத்யநாராயண ஐயா நான் சொல்றதை கேட்டீங்க? அருள்வாக்கு ஐயா. ஐயா ரஜினிகாந்த் ஐயா அண்ணா சொன்ன கேளுங்க. நல்ல பண்ணிக்கிட்ட நல்லா சொல்றேன். இப்ப கட்சி ஆரம்பிச்சேன்னா மிகப்பெரிய ஒரு பதவி புகழ், வாழ்ந்தாலும் புகழோட வாழணும். சினிமால இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு பதவி புகழ் வாழணும். அவர் கடைசி காலம் ஒரு பதவியோட வாழணும். அவருடைய சந்ததிகளும் அந்த பதவி புகழ் ஏற்படும். அவர் பொண்ணுங்களுக்கு ஏற்படும், மாப்பிள்ளைக்கு ஏற்படலாம், அல்ல பேரம்பேத்தி ஏற்படலாம். இவர் வகுத்துட்டு போன வந்து இவரை மட்டும் பார்க்க கூடாது. எல்லா இறைவனும் கையில இருக்கு. உங்க ஆசீர்வாதம் நடக்கும் கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா நடக்கும் ஐயா. இவர் குழந்தைங்களுக்காவது பேரம்பேத்தியா அரசியல் வரணும். சரி ஐயா. ரஜினிகாந்த் ஐயோடைய பசங்க பேரம்பேத்தியாவது அரசியல் வரணும். ஏன்னா ரஜினிகாந்த் தொண்டர்கள் கோடான கோடி பேர் காத்து கிடக்குறாங்க. ஐயா எப்ப அரசியல் வருவாரு காத்து கிடக்குறாங்க. அப்படிங்களா? சரியா. கோடான கோடி பேர் இருக்காங்க. ஆமாங்க ஆமா. அதனால தயவு செய்து, அதாவது இப்ப வந்து நடிகர் கூட இப்ப வந்து அரசியல் வந்துட்டாரு. சரி ஐயா. ஆகட்டும். இப்ப வந்து நடிகர் கூட அரசியல் வந்துட்டாரு. இவர் பழம்பெரும் நடிகர். முதல்ல அதாவது உலக புகழ் பெற்ற நடிகர் இவரு. அதனால ஐயாவுடைய ரஜினிகாந்த் ஜாதகத்தை பார்த்திருக்கேன். உங்க மூலியமா 2-3 முறை உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். ரஜினிகாந்த் ஐயா ஜாதகம் ஜோசியத்தை பார்த்திருக்கேன். உங்க துணைவியாருடைய ஜாதகத்தை பார்த்திருக்கேன். உங்க துணைவியாருக்கு இந்த காலகட்டத்தில் இறப்பு ஏற்பட்டு சொல்லிருக்கேன். சரி. உங்க ஜாதக ரீதியா 47 இருந்து உங்களுக்கு வந்து ராஜயோகம் சொல்லிங்க. ரஜினிகாந்த் ஐயா 37 இருந்து உங்களுக்கு ராஜயோகம் சொல்லிங்க. ரஜினிகாந்த் ஐயாவும் இப்ப 47 இருந்து உங்க ஜாதக ரீதியா உங்க ராசி பிரகாரம் அவரு உங்க கூட வந்த சகோதரருக்கு ராஜயோகம் ஏற்பட்டு சொல்லிங்க. சரி சரி சரி. அதனால அரசியல வந்து ஆரம்பிக்க சொல்லுங்க. அரசியல வர சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லா மக்களும் எதிர்பார்க்கறாங்க. மத்தவங்கள வந்து ஐயா வர மாட்டாருன்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஐயா அங்க சொல்லுங்க. உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க. சொன்னா ஏத்து பாருங்க தம்பி. அதெல்லாம் உங்க தம்பி துணைவியார் கிட்ட சொல்லுங்க. பொண்ணு கிட்ட சொல்லுங்க. உங்க தம்பி மகள் கிட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நான் சொல்ற நல்ல பண்ணிகள் கிட்ட சிவா சொன்னா அல்வாக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நடிகர் ஆர்யா, இசைப்ப தேவா, சங்கர் ராதாரவி, குத்து ரம்யா, பெங்களூர் குத்து ரம்யா, குத்து ரம்யா முன்னாள் எம்பி. அவங்க நான் தான் ஜோசியம் பார்த்து சாதாரண எங்கிட்ட வந்து பாத்தீங்க ஓடுங்கிறாங்க. முன்னாள் எம்பி. அதே நேரத்தில் வந்து போனா சரணா நான் தான் ஜோசியர். வசந்தன் கோ
எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனர் கூட ஃபோன் பண்ணி சொன்னேன், அரசியலுக்கு வருவீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துட்டாரு. எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனருக்கு பச்சைமுத்து ஐயா அவர்களுக்கு போன்ல சொன்னேன், ஐயா நீங்க அரசியல் வந்து வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நீ மதிப்பு மரியாதை புகழோடு இருக்கார் அரசியல்ல. ஒரு பதவி வகுத்துட்டார். யாரு? எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனர். அதே மாதிரி மீனாட்சி மிஷன் சேதுராமன் ஐயா அவர்களும் ஒரு கும்பாட்சத்தில் நானும் அவரை பார்த்தோம். அவர் அப்பதான் அரசியல் ஆரம்பிச்சார். சேதுராமன் வாராப்பூர், சிவகங்கை மாவட்டம் வாராப்பூர்ல ஒரு அம்மன் கோயில் பண்ண கும்பாட்சம் பண்ணோம். இது மாதிரி வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் என்கிட்ட வந்தா ஜோசியம் பார்த்தார். இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கார். ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு என்கிட்ட கேட்டார், தனி கட்சி ஆரம்பிச்சா வெற்றி பெறுவான்னு கேட்டார் வேல்முருகன், வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன். ஆனா அவர் மறந்துட்டுவார். இனி அரசியல்வாதி மறந்துடுவாங்க, உடனே மறந்துடுவாங்க. நான் சொன்னேன், அதே மாதிரி நீ வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் எம்எல்ஏ இருக்கார். அதனால ஐயா கண்டிப்பா சொல்லுங்க, லேட் பண்ணாதீங்க. நெருக்கத்துல டக்குன்னு ஆரம்பிக்கணும். நெருக்கத்துல வரணும். இப்ப செய்யக்கூடாது, இப்ப ஆரம்பிக்க கூடாது. நல்லா கொடுங்க. அதாவது இப்ப ரஜினிகாந்த் ஐயா போன ஏன் தயங்குறாட்டா, நம்ம தமிழங்க நினைக்கிற தமிழை யாரும் உலகத்துல ஆட்சி பண்ணது கிடையாது. இப்ப மற்ற நாட்டுல போனா பாருங்க, எந்த நாடு பாருங்க. அதாவது போனா ஒவ்வொரு நாட்டிலையும் தமிழ் ஆடுறான். இந்தியாவில் பிறந்து அயல் நாட்டு ஆட்சி ஆளக்கூடிய பதவி பல பதவியில் இருக்கான்னா நீங்க இந்தியன். ஆனா ஐயாவை தயங்க தேவையில்லை. தமிழ் நான் தமிழ்னான்னு சொன்ன பாட்டுல மற்ற மாநிலமாச்சே நினைக்காதீங்க. கண்டிப்பா தமிழ் மக்கள் முழு ஆதரவு ஐயா ரஜினிகாந்த் ஐயா இருக்கு. கண்டிப்பா. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.